அன்புக்குரியவர்களே, நாம் ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். இப்போ ஜென்ம நட்சத்திரத்தின் ஆதி அந்த பரமநாளிகைன்ற விதியை பார்க்க போறோம். ஆதி அந்தம்னா என்ன? ஆதினா தோற்றம், அந்தம்னா முடிவு. அப்போ சுவாதி நட்சத்திரம் பார்த்த நமக்கு சுவாதி நட்சத்திரத்தின் தோற்றம் எப்ப தோன்றி இருக்கு, எப்ப முடிஞ்சிருக்குன்னு பார்க்க தெரியணும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் 4 பாதத்தின் அளவா இருக்கு இல்லையா? அதுல சுவாதி நட்சத்திரம் எப்ப தோன்றுச்சு எப்ப முடிஞ்சிச்சு நமக்கு பார்க்க தெரியணும். அப்படி பார்க்கறதுக்கு என்ன பண்றோம்? ஜென்ம நட்சத்திரத்தின் ஆதி அந்த பரமநாளிகை காண்போம் அப்படிங்கிற விதி 8வது பாயிண்ட்ல இருக்குது. அதை நம்ம எழுதி போட்டிருக்கேன். இங்க பாருங்க, ஒரு நாளின் அளவு 60 நாளிகை. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு நாளின் அளவு 60 நாளிகை ஜோதிட நாளிகைன்னு சொல்றோம். சரியா? 24 மணியா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம், நாளிகையா பார்த்தா 60 நாளிகை. அந்த 60 நாளிகை தான் இங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு நாளின் அளவு 60 நாளிகைன்னு சொன்னா குழந்தை பிறந்த சித்திரை மாதம் சனிக்கிழமை 27ஆம் தேதி, அதாவது குழந்தை பிறந்த முதல் நாள். ஞாபகம் வச்சுங்க, முதல் நாள். குழந்தை பிறந்த முதல் நாள் நமக்கு குழந்தை 28ஆம் தேதி பிறந்திருக்கு. சுவாதின் முடிவு பண்ணிட்டேன் ஏற்கனவே. இப்ப நம்ம பார்க்க போறது சித்திரை மாதம் 27ஆம் தேதி சித்திரை நட்சத்திரத்தின் முடிவு அப்படின்னு பார்க்கணும். சித்திரை நட்சத்திர முடிவு பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்காங்க. அதே பக்கத்துல 55 நாளிகை 49 வினாடின்னு கொடுத்திருக்காங்க. 55 நாளிகை 49 வினாடி பஞ்சாங்கத்துல 28ஆம் பக்கத்துல இருக்கு. நாம் அந்த ஒரு நாளின் அளவு 60 நாளிகையில அந்த சித்திரை நட்சத்திரம் வேண்டாம் நமக்கு, அது நம்ம குழந்தை இல்ல, எனவே அதை கழிச்சு விட்டுருவோம். 27ஆம் தேதி என்ன கொடுத்திருக்காங்க? 27ஆம் தேதி பஞ்சாங்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதின் அளவு 55 நாளிகை 28ஆம் பக்கத்துல தான் அது இருக்கு. 27ஆம் நாள் 55 நாளிகை 49 வினாடி சித்திரை முடிவுன்னு இருக்கு. எனவே ஒரு நாளின் அளவு 60 நாளிகை நம்ம கழிக்கிறோம். எப்படி கழிக்கணும் மட்டும் கவனிச்சுக்கணும். ஒரு மாற்றம் இருக்குது. இங்க இருந்து ஒரு இது வந்து நாளிகையா இருக்கு, இது வினாடியா இருக்கு. இங்க இருந்து ஒரு இடத்துக்கு சேர்த்து இங்க இருந்து எடுக்கிறேன். அப்ப 60 வினாடி இங்க கொண்டு வந்திருக்கேன். 60 வினாடி இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். வினாடியா வருதுங்கிறத 60 எடுத்து வந்திருக்கேன். அப்ப 60 இங்க இருந்து 1 எடுத்து போட்டு 10 10ல 9 போனா 1, மீது இங்க 5 தான் இருக்கு. 5ல 1 4 போனா 1, அப்ப கழிச்சிட்டேன். இங்க இருக்கு 9 இருக்கு, இங்க 5 59 தான் இருக்கு. இந்த 59 அப்படி என்ன பண்றோம்? 5 கழிச்சிட்டேன் 4, இங்க 5 தான் இருக்கு, அப்படியே சைவர். எனவே இது நல்லா கழிச்சிருக்க பாருங்க. இங்க இருந்து 60 எடுத்து கழிச்சிருக்கேன். சித்திரை மாசம் 27ஆம் தேதி 4 நாளிகை 11 வினாடி சுவாதி நட்சத்திரம் 27ஆம் தேதியே இருக்கிறது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நமக்கு குழந்தை 28ஆம் தேதி தான், ஆனா 27ஆம் தேதியே சுவாதி இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பார்முலா போடுறோம். ஒரு நாளின் அளவுல முதல் நாள் நட்சத்திரம் கழிச்சிட்டீங்க, கழிச்ச உடனே அன்னைக்கு சுவாதியுடைய ஆரம்பம் இங்க இருக்கு. சுவாதி 27ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம குழந்தை 28ஆம் தேதி தான் பிறந்திருக்கு. 28ஆம் தேதி முழு நாளும் இருக்கு. 60 நாளைக்கு பஞ்சாங்கத்தில் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். அடுத்து 29ஆம் தேதி சுவாதி இருக்கிறது. 2 நாளைக்கு 19 வினாடி பஞ்சாங்கத்தில் கொடுத்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு 19 வினாடி 29ஆம் தேதியும் இருக்கிற திங்கக்கிழமை இருக்கு. அதுக்கப்புறம் தான் விசாகமே வருது. இந்த 2 நாளைக்கு 19 வினாடி திங்கக்கிழமை முடிச்சதுக்கு பின்னாடி விசாகம் வந்துருதுன்னு கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்ப இந்த நட்சத்திரம் 3 நாளைக்கு விரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே பஞ்சாயத்துல பார்த்து திடீர்னு ஸ்பிரிக்னு சொன்னோம் இல்லையா? அதுதான் இது. திடீர்னு ஸ்பிரிக் நட்சத்திரம்னா இப்படிதான் இருக்கும். 3 நாள் வருது பாருங்க ஒரு நட்சத்திரம். ஆக 3 நாளை கவர் பண்ணிட்டு இந்த நட்சத்திரம். அதுல முழுமையானது இந்த நாள் தான். முழு நாள் 60 நாள் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நல்லா இருக்கிறது. இது அப்படியே நம்ம பிளஸ் பண்றோம். 3ஐயும் பாருங்க. 9 1 10 மிச்சம் 1 பிளஸ் பண்ணிக்கிட்டேன். 3 இங்க போட்டாச்சு. இங்க 6 அப்படியே இறக்கிட்டேன். இந்த 6 66 நாளிகை 30 வினாடி என்பது சுவாதி நட்சத்திரத்தின் தோற்றமும் முடிவும். இதுவே சுவாதியின் ஆதி எந்த பரம நாளிகை. சுவாதி நட்சத்திரத்தின் ஆதி எந்த பரம நாளிகை 60 நாளிகை 30 வினாடிங்கிறத நம்ம உறுதி பண்ணிட்டோம். அது பாருங்க, இது நாளிகையா இருக்கு, நாளிகை வினாடியா இருக்கு. நம்ம இதை மொத்த வினாடியா செஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இது 4 பாதத்தின் அளவா இருக்கு. ஒரு பாதத்தின் அளவை பார்க்கறதுக்காக என்ன பண்றோம்? இந்த 60ஆல பெருக்கிறோம். ஏன்னா ஒரு நாளின் அளவு 60 வினாடிகை சொன்னோம். ஒரு நாளிகையில 60 வினாடி இருக்கு. வினாடி 60ஆல இருக்கனால அந்த 66 நாளிகைய 60 வினாடியால பெருக்கும் போது 3960 வினாடி வருது. இந்த 30ஐயும் இங்க பிரஸ் பண்ணிட்டேன். ஆக 3990 வினாடிகள் சுவாதி நட்சத்திரத்தின் மொத்த வினாடி ஆக்கி வச்சிருக்கோம். இது எதுக்காக பாக்குறோம்? ஒரு நட்சத்திர பாதத்தின் அளவு பார்க்கறதுக்காக. இது 4 நட்சத்திரத்தின் அளவு. ஒரு நட்சத்திரத்துக்காக 4ஆல வகுத்தோம். ஒரு நட்சத்திர பாதத்தின் அளவு 990 வினாடிகள். இது மட்டும் பார்த்து வச்சிட்டோம். 4 பாதத்தின் அளவு 3990, ஒரு பாதத்தின் அளவு 990.
990 வினாடி அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க.